வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் திங்கட்கிழமை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது, மதிப்பூதியத்தில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நவம்பர் 18ஆம் தேதி அன்று அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை ஒரு நாள் சம்பளத்தை பிடித்தம் செய்தது. தொடர்ந்து டிசம்பர் 13ஆம் தேதி அன்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்பட்ட உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 27ஆம் தேதி அன்று வேலை நிறுத்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும், அப்போதும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் 2026 ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவுறுத்தினர். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்களும் நேற்று போராட்டம் நடத்திய நிலையில், அதேபோல செவிலியர்களும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ளதை நிறைவேற்ற வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வரும் 22ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசின் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.